எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் 2 சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகளும் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வில்வனேஸ்வரர் கோயில் திருக்கொலம்புதூர் அப்படிங்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் இத்தலமானது 177வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 113வது தலமாகவும், பஞ்ச ஆரண்ய தலங்களில் வில்வவன தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. பஞ்ச ஆரண்ய தலங்களில் அர்த்தஜாம பூஜைக்குரிய தலமாகவும், பஞ்ச ஆரண்ய தலங்களில் மற்ற 4 தலங்களை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது கடைசியாக வர 5வது ஸ்தலம். ஏற்கனவே 4 போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த கோயில்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அடித்து தொடர்ந்து ஒரு என்னுடைய பதிவு பார்க்கலாம். நீங்கள் கோயிலுடைய அமைப்பையும் பார்க்கும்போது ஒரு முகப்பு வாயிலுடன் கிழக்கு நோக்கி இவ்வாலயம் அமைஞ்சிருக்கு. முகப்பு வாயிலின் மேற்புறத்தே ரிஷபாரூடர், விநாயகர், சுப்பிரமணியர் திருமேனிகள் சுதை சிற்பமாக இருக்கிறது. துவார விநாயகர் இருபுறமும் இருக்கிறார். கோயிலின் முன் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. உள்ளே நுழைந்ததும் விசாலமான முற்ற வெளியை காணலாம். 2வது வாயில் உள்ள கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. வாயிலின் இருபுறமும் பொய்யாத விநாயகர், தண்டபாணி சன்னதிகள் தனித்தனியே கோயில்களாக உள்ளன. தெற்கு வெளிப்பிரகாரத்தில் இருந்து 2ஆம் பிரகாரத்துக்கு நுழைய ஒரு 3 நிலை கோபுரம் உள்ளது. இப்போ நம்ம நுழைஞ்சு உள்ளே போனால் செப்பு கவசமிட்ட கொடிமரத்தையும் கொடிமரத்து விநாயகரையும் வணங்கி மண்டபத்தில் சென்றால் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி உள்ளது. அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருட்காட்சி தருகிறாள். சன்னதிகளின் எதிரே உள்ள தூண்களில் இக்கோயிலின் திருப்பணியை செய்வித்த நகரத்து செட்டியார் உருவங்கள் உள்ளன. துவாரக விநாயகர் மற்றும் முருகரை வணங்கிவிட்டு நம் மூலவர் உள்ள மண்டபத்தை அடையலாம். இறைவன் வில்வனேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக வேண்டுபவர்களுக்கு வேண்டுவதை தந்து அருள்பாலிக்கிறார். கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளார்கள். சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் எழுந்தருள்ளார். கோயிலின் உள்பிரகாரத்தில் வலம் வரும்போது 4வர் வலம்புரி விநாயகர், சோமஸ்கந்தர், கஜமூர்த்தீஸ்வரர், முல்லை வனநாதர், சாட்சிநாதர், பாதாள வரதர், மகாலிங்கர், விநாயகர், கங்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, விசாலாட்சி, சோழ மன்னன், அவன் மனைவி ஆகிய சன்னதியில் உள்ளன. அடுத்தாற்போல ஆறுமுக சுவாமி, மகாலட்சுமி, பைரவர், பள்ளியறை, நவகிரகங்கள், சனி பகவான், சூரியன் சன்னதிகள் உள்ளன. பஞ்ச ஆரண்ய தலங்களின் மூலவர்கள் பெயரில் இங்கு லிங்கங்கள் இருக்கின்றது. தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, சம்பந்தர் தம் அடியார்களுடன் கொல்லம்புதூர் இறைவனை தரிசிக்க திருக்கொலம்புதூர் வரும்போது காவிரி ஆற்றின் கிளை நதிகளில் ஒன்றான முல்லையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அக்கரையில் உள்ள கொலம்புதூர் ஆலயத்தில் செல்ல ஓடக்காரன் ஒருவரும் காணப்படவில்லை. அடியார்கள் திகைத்து அக்கறை செல்வது எப்படி என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க, அப்போது சம்பந்தர் கொல்லம்புதூர் இறைவனை எண்ணி துதித்து ஓடக்காரன் இல்லாமலேயே ஓடத்தில் தம் அடியார்களுடன் ஏறி கொட்ட மேக கமழும் கொல்லம் புதூரி என்று தொடங்கும் பதிகம் பாடினார். இறைவனின் திருவருளால் ஓடமும் தானாகவே வெள்ளத்தில் ஓடி சம்பந்தரையும் அவர்தம் அடியாரையும் அக்கறை கொண்டு சேர்த்தது. திருஞான சம்பந்தர் கோயிலை அடைந்து மீதி பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்கினார் என்பது வரலாறு. இந்த ஓடத் திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆற்றின் அக்கறையில் சம்பந்தருக்கு தனி கோவிலும் ஒன்றுள்ளது. இந்த ஆற்றை மக்கள் வழக்கில் ஓடம்போக்கி ஆறு என்றும் வழங்குகிறார்கள். இவ்வாற்றின் எதிர்க்கரையில் ஞானசம்பந்தர் கோயில் உள்ளது. இக்கோயிலை நம்பர் கோயில் என்று அழைக்கின்றனர். நம்பர் என்பது ஞானசம்பந்தரையும் குறிக்கும். இந்த ஆற்றை ஓடப்போக்கி ஆறு என்று மக்கள் வழங்குகிறார்கள். பிரம்மா தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலங்களில் இதுவும் ஒன்றாகும். வில்வராணியத்தில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமானை தரிசித்த பிரம்மதேவன் அங்கு ஒரு தீர்த்தம் தனது பெயரில் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு வந்தான். இதனால் மகிழ்ந்த பெருமான் பூதகணங்களோடு உமாதேவியோடும் எழுந்தருளி பஞ்சாட்சர உபதேசம் செய்தருளி பிரம்மனுக்கு மீண்டும் படைப்பு தொழிலை அருளியதாக தலபுராணம் கூறுகிறது. எனவே இத்தலம் பிரம்ம வனம் என்றும் பஞ்சாட்சரபுரம் என்றும் பெயரிடப்பட்டது. அர்ச்சுனன் இப்பெருமானை வழிபட்டு பாசுபதம் பெற்றதால் காண்டீப வனம் என்றும் இத்தலம் பெயர் பெற்றது. விநாயகர், கங்கை, காவேரி, சாண்டில்யர், ஆதிசேஷன், இடைக்காடார், வரகுண பாண்டியர், கோச்செங்கட் சோழர், பிருகு முனிவர், காட்சியவர், மார்க்கண்டேயர், கண்வர்,
வசிஷ்டர், வாமதேவர் ஆகியோரும் பூஜித்திருக்காங்க. கல்வெட்டு அப்படி பார்க்கும்போது 3ஆம் ராஜராஜன் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோயிலில் இருக்கிறது. இத்தலம் அருமொழி தேவ வளநாட்டு சோட்டூர் கூட்டத்து திருக்கொலம்புதூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திறந்திருக்கிற நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். எப்படிக்கு இந்த கோயிலுக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து வலங்கமான் வழியாக கொரடாச்சேரி செல்லும் சாலை வழியாக தெற்கே சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கொரடாச்சேரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் இருக்கிறது. நீங்களோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.